கைஸ் இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் வந்துட்டு PKXDன்ற ஒரு கேமை தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பெட்டு வாங்கிக்கலாம், சைக்கிள் ஓட்டிக்கலாம், பைக் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம அவங்களுக்கு தேவையான காயினை கொடுத்துட்டு ஸோ வீடு எப்படி இப்படின்னு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஜாலியாக சுற்றலாம். இது வந்துட்டு ஒரு மாதிரி டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற ஒரு கேமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆமாம் கைஸ், இது ஃபஸ்ட் டைம் நான் விளாட போகிறதில்ல. இது ஏற்கனவே நான் விளையாடிருக்கேன். ஸோ அதாவது ஒரு 3 years பிஃபோர் வந்துட்டு இந்த கேமை நான் விளையாடிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எப்படி அப்கிரேட் ஆயிருக்கு அப்படி இப்படின்ட்டு பாருலாம். சும்மா ரோட்லாம் மரணில் போட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம போயிட்டு ஒரு பெட்டை வாங்கிக்கலாமா? இதான் பெட் ஷாப் நினைக்கிறேன். கைஸ் இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, ப்ளே கிரவுண்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரீமர், அதாவது நம்ம 1K ஆகி ஒரு கிரியேட்டராக அந்த கேமில் மாறலாம். அதுக்கு நம்ம சேனல் 1K விட் ஆகணும் கைஸ். அதனால நமக்கு டைமண்ட் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஜெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கிரியேட்டர்ஸ் மந்த்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைபர் இப்படி தான் இருக்கும், சப்ஸ்கிரைப் அடிச்சு விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ இதுதாங்க நெக்ஸ்ட் அந்த இப்போ நம்ம கிளைமேட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வரதுனால அப்படியே கேமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. வாரங்களில் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ப்ரோ அப்புறம் நம்ம எதிர்பார்த்து கொண்டு பெட் ஷாப் வந்துடுச்சு. இதுங்க பாருங்க பெட் ஷாப். அந்த பெட் ஷாப் அந்த பாஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு வே உள்ளே வந்தாச்சுங்க. ரொம்ப இதுவாகிடுச்சு. ஏன்னா அப்புறம் வெல்கம் அப்படின்னு இதை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எத்தனை விளாட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்தோடனே ஒரு பெட்டை வந்துட்டு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். வந்துட்டு வாங்க ஸ்கூலில் போய் கிளைம் பண்ணிக்கலாம். கொடுக்குறானுங்க. எங்கே ப்ரோ ஸ்கிப் பண்ணிட்டு ஓப்பன் வேறு இஷ்டம். ஸோ சைடில் காட்டுறது பார்த்தீங்களா, வாட்சிட யூ ஹவ் கைமட ரிவார்ட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சைக்கிள் வாங்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைக்கிள் வாங்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய 4500 அந்த பெட்டு கலெக்ட் பண்ணிட்டு அந்த பெட்டையும் அப்படியே உள்ளே அடிச்சு தூக்கிடலாம் மக்கள். சரியான இருக்கும் அந்த பெட்டு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெட்டை வாங்கிடலாம். மறுபடியும் ரொம்ப டைம் ஆகுது கைஸ். ஸோ பெட்டை வாங்கிட்டு போயிருக்கு. ஐயோ அது ஒரு வளர்க்கணும், இது பண்ணணும், அப்புறம் அவ்வளோத்தெல்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா. ரொம்ப இருக்கும். நான் பெட்டு வாங்கினா ஒரு ஜாலியாகவே இருக்கும். அது வந்துட்டு வரும் கொஞ்ச நேரம் கேச்சு பெட்டு வந்துடும். ஏன்னா வந்துட்டு நம்ம வாங்கிட்டோம். ஸோ கைஸ் ஓகே, பெட்டை வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்க போகிறோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனிஃபார்மு அப்படி அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. உள்ள கிளாஸ் ரூம்ஸு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். ஓகே கைஸ், அங்கே உள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு லோடிங் எங்கே பார்த்தாலுமே லோடிங் தான். ஸோ வந்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து இருக்கும் எதுனா எட்சல் ஆயின்னு இருக்கும். ஸோ இப்போ லோடிங் ஆகினே இருக்குங்க. என்ன மக்கள் கேம் இது இவ்வளோ நாட்டாவது லோடிங்னு ரொம்ப டைம் ஆகும் பல மக்களே. ஓகே கைஸ், உள்ளே வந்தாச்சு. அப்புறம் உள்ளே வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து பார்த்துட்டா ஒரு ஸ்கூலுக்குள்ளே வந்து சைடில் யூனிஃபார்ம் இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். தவிர நம்ம இதுக்கு வந்தோம், படிக்க தான் வந்தோம். இப்படி காலேஜ் மாதிரி சும்மா ஒரு இது ஒரு தேவையில்லாத. ஆனால் இதில் வந்து நமக்கு படித்தா வந்துட்டு இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு ரெஸ்ட் ரூம் ஸ்டாஃப் கொடுத்துட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் இல்லையா, ஐயோ. அப்புறம் ஆச்சு போனால் ஆச்சு வாட்சில் ஏதோ அன்கிளைம்டு ரிவார்ட்ஸ் ஒரு ரிவார்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே கைஸ், இதுக்கு ஒன்று 1700 தரானுங்க. வேறு விழுங்கப்பா, வேறு விழு. ஸோ இதுக்கு ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுற வீட்டில் போயிட்டு அப்புறம் 5 ஃபர்னிச்சர்னா வைக்கணுன்றாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பலூரின் ஆகுது. அது முடிச்சுட்டு போனால் இந்த வேர்ல்டு ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே கேட்டுருந்துடலாம் கைஸ். ஏன்னா இப்போ வந்து 1,50,000 நானுங்க வீட்டுக்கு செலவு பண்ணிட்டேன். வீட்டுக்குறோம் ஒன்றும் இல்லை அப்படியே தான் இருப்போம். இப்போ போய் அவ்வளோ பண்ண முடியாது. அவங்க ஃப்ரீயாக வச்சு பண்ணிடலாம். இப்போ ரொம்ப லோட் ஆகுறான்னு சரி லோட் ஆகி சொன்ன பார்க்குறேன். கைஸ் லோடெலாம் வந்து வந்து டெலிபோர்ட் பண்ணி வந்துட்டேன். ஆனால் அதை கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம வீட்டை வந்து இது பண்ண போகிறோம். டாடே இருக்குனது கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். 5 ஃபர்னிச்சர் உள்ள இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் காட்டுரு ஃபோனுன்னா அலோனா அப்புறம் போய் பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அபாத்தாரு செகண்ட் எபிசோடுன்னு பாருங்க. இப்போ கிரியேட்டிவ் தந்துட்டாங்கன்னா நம்ம பயமாக ரிசு போடலாம். இல்லை நம்மளே காசு விட்டு பண்ணலாம். இப்போ உள்ளே போகிறோம். வீட்டு உள்ளே பேசணும் 26 மீட்டு இருப்பு. சரி வாங்க போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மண்டே போயிட்டோம் பாருங்களேன். நம்ம ஒரு டாக் தான் தருவாங்க எப்பவுமே. மேலே ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டர் பேக் மாதிரி ஒரு டாகு. இப்போ நம்ம காமன் தான், அது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நீங்கள் போய் இப்போ ஓப்பன் பண்ணால் கூட எல்லாருக்கும் வருத்தினாது.
ஸ்கிப் லெவல் வாவ் லெவல் 3 வந்தாச்சு கைஸ். ஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் வருவாங்க வெல்டன்னு டைம் பண்ணிட்டு நம்ம போவோம். கலெக்ட் என்ன கொடுத்துருவாங்க தெரியல சுற்றிட்டு சரி நம்ம பார்ப்போம். 3 பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓ ஏதோ ஃபர்னிச்சர் தெரிஞ்சுருக்காங்க போல. சரி வாங்க வாங்கிட்டு உள்ள போய் கஸ்டமைஸ் பண்ணுவோம். இதுன்னு வீட்டுக்கும் நம்ம தரோம். அங்கே இது வந்து குத்தி வீடு ஃபஸ்ட்டு தான் இருப்பாங்க. நான் நேரம் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கிரியேட்டர் அவர் தந்தாங்கன்னா நம்ம அவார்டு நம்ம கிரியேட்டர் இருந்தாங்கன்னா புது வீட்டுக்கும் நம்ம வாங்கலாம். உள்ளே போனீங்கன்னா நார்மல் டிவி எல்லாம் தந்துருப்பாங்க. பேர் பண்ணுவோம். சரி வாங்க கொடுத்த வாங்குவாங்க சைட்டில் அதான் கொடுக்கணும். இங்கே பாருங்க எம்டிஆர் சார். இப்போ நான் லாஸ்ட்டில் பண்ணால் கூட அவ்வளோ இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட அவ்வளோ பொருள் இல்லை. சரி வாங்க பார்ப்போம்மா. டிவி இருக்குன்னா டிவி இங்கே மாற்றுவோமா? இங்கே இங்கே வேணாம் நடுவில் அங்கே வைப்போம். இந்த நவரை மாற்றிடும். ஓகே வச்சு நாங்கள் செவுட்டில் மாற்றுற மாதிரி இல்லை தரையில் மாற்றுற மாதிரி இருக்கு. தரையில் போட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல. சரி அது ரொம்ப நேரம் ஆகும். வீடியோ டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்குனால நானே அப்படியே வீடியோ எடுக்காமல் நிறைய வீடியோ ஃபுல்லாக பண்ணிட்டேன். பாங்க அவாரம் வாங்கிடலாம். தலை 15 செம்ஸ் வாங்கியாச்சு. அது சைக்கிளும் எடுத்துடலாம் வாங்க. சைக்கிள் கரெக்ட் பண்ணியாச்சு. நான் ஹோட்டல் எபிசோடில் செகண்ட் எபிசோடில் ஓட்டுவோம். பர்பிள் கலர்லேயே வச்சிச்சு நம்மளுக்கு சூட்டுக்கு ஏற்ற மாதிரியே. நம்ம டாக் வர தனி தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கி வைக்கணும் வீட்டில். நான் இப்போதைக்கு காசு இருக்கு வந்தாலும் இப்போ வைக்க டைம் இல்லை. ஒரு மினிட் வச்சுக்கலாம். சரி வாங்க தமிழ்நாளுக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இந்த ஆக்டிவ் ட்ரோன் நான் ரொம்ப குட்டியாக இருக்கு ட்ரோன். சரிங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ அவங்க உள்ளே போய் காமிக்கிறேன். அவங்க பெயிண்ட்லாம் வச்சுக்கணும். டிஜே செட்டப்லாம் போட்டுடுவேன். அதுக்கு ஜெமிச்சு கொஞ்சம் செலவு வச்சு 25 15 அதெல்லாம் பார்க்கல செலவு. ஏன்னா நம்மள்ட்ட ஒன்று அதிகமாக இருக்குன்னு பாருங்க. காயினா யாரும் கம்மிச்சு பாருங்க. அதெல்லாம் எடுத்தேன் நாங்கள் நிறையா 150. இப்போ நம்ம தண்ணி வர கேட்குது டாகு. பாருங்க ஸ்டேஜ் இருக்கு டிஸ்கோ கீழே பார்த்தீங்களா மஜாவை செட் பண்ணிடுவேன். அதுவும் இது பாருங்க டிவி அங்கே இருக்கு. டிஜே செட்டப்பு கேக்கு அதுவும் சைடில் வாலில் மவுண்ட் பண்ண அந்த பேப்பர் வர மாதிரி ஸ்டேஜ் இருக்குது. நான் வீட்டுக்கு யாரும் வர மாட்டேங்க ஸ்டேஜ் இருக்குன்னு தெரியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழக்கம் எடுத்துறான். இன்னும் நான் தப்பாக செட் பண்ணி வச்சிடுறேன். எல்லாம் எனக்கு போக தெரியலன்னு தெரியல. ஏன்னா மறந்து போயிடுச்சு. வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுனாங்க. எப்படி போட்டுன்னு தெரியல. ட்ரை பண்ணுவோமா? இல்லை வயசு தப்பாக செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம படிக்கட்டில் போவோம். நாங்கள் மேலே போவோமா? லாகு பயங்க மாட்டேங்கிறேன் இந்த ஃபோனில். புது ஃபோன் வாங்கிக்கிறோம் காசு இல்லை. சரி மேலே போவோமா? மேலே போயிட்டு பெட்ரூம் அந்த ஆள் மட்டும் தான் கழிச்சுட்டேன். மீறி எங்கே பார்த்தாலும் ப்ளைனாக இருக்கும். சரி வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து உட் ஸ்டைலில் நான் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தர இது பெட்டு சைடில் லேம்ப்பு பீரோ இருக்குது. இப்போ அங்கே பார்த்து காமிக்கிறேன். லைட் தெரியுமா? எரியல கஷ் லேம்புன்னு போட்டுருந்துச்சானா பீரோ திறக்குமா? இது திறக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸு இரு செட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம தேவைப்போ காலில் போட்டு போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இப்போ நம்ம வாங்க பாத்ரூம் தானே ஃப்ளஷ் பண்ணலாம். பாருங்க ஃப்ளஷ் பண்ணால் தண்ணி போகும் பாருங்க. போயிடுச்சு இல்லை சவுண்டு சில கைஸ். இப்போ காரில் இருங்க உட்காந்துச்சு கைஸ். ஏன் தப்பு நினைக்கிறீங்க? நான் எதுவும் பண்ண மாட்டான். இப்போ திரும்பியும் போய் குளிப்போமா வாங்க. ட்ரெஸ்ஸு போட்டுனே காக்கா குளியல் குளிச்சுட்டு வரலாம். அங்கே குளிச்சாச்சு. தண்ணியை அப்படியே தண்ணி இருப்போம். தண்ணியை சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் அங்கே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் என்று நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த பிகே கிரியேட்டராக இது தந்துட்டானா இஷ்டத்துக்கு செலவுன்னு நம்ம செலவு பண்ணலாம். ஸோ பை காய்ஸ்.